அடி பெண்ணரசே என் நாயகமே கண்ணே நான் தேடி வர காரணம் என்ன தெரியுமா? நம் பிறக்கும் முன்னமே நம் தலையிலே எழுதி வைத்தானே சதுர்முகம் அடித்த பெருமனாகப்பட்டவன் பொன்னுருவிதாண்டா கர்ணா உனக்கு கணவன், பொன்னுருவிதான் உனக்கு மனைவி கர்ணா, கர்ணன் தான் உனக்கு கணவன் என்று சொல்லி நாம் பிறக்கும் முன்னமே நம் தலையில் எழுதி வைத்தானே அந்த சதுர்முகம் அடித்த பெருமனின் எழுத்தின் பிரகாரம் என்னோடு திருமணம் செய்து கூடி வாழ்ந்தாயே, 3 குழந்தைகளை பெற்றாயே பொன்னி. அந்த முறைமையாகப்பட்டது பிசைந்து பிசைந்து உன் மனையாளிடத்திலே சொல்லடா கர்ணா, உன் மனையாளிடத்திலே சொல்லடா கர்ணா என்று சொல்லி அந்த பிரமனின் எழுத்தின் பிரகாரம் உன்னை தேடி வந்தேன் அடி பொன்னி. கணவன் வந்திருக்கிறேன் பொன்னி, என் முகத்தை பார்க்க மாட்டேன் என்று சொல்கிறாய் பொன்னி. நான் எதற்காக ஒன்று சுத்தி வரேன்? அடி அன்னை பிதாவின் அன்பே நீ கொண்டிலே இருந்தாய் ஓடிய யாரோ ஒருவர் சொன்ன வார்த்தையை கேட்டு பொன்னி, நீ கணவன் கிடையாது நான் மனைவி கிடையாது என்று சொல்லி 3 குழந்தைகளை என்னிடத்திலே விட்டு விட்டு பொன்னி நீ தாய் வீடு சென்று விட்டாய் பொன்னி, நீ தாய் வீடு சென்று விட்டாய். ஏன் தெரியுமா? உன்னை பெற்ற தாய் இருக்கிறா பொன்னி, உன்னை வளர்த்த தந்தை இருக்கிறார் பொன்னி. அந்த தாய் தந்தை உறவு இருப்பதாலே நீ கணவன் கிடையாது நான் மனைவி கிடையாது என்று சொல்லி நீ தாய் வீடு சென்று விட்டாய். ஆனா நான் யார போய் பார்ப்போம் பொன்னி? நான் தாயின் முகத்தை கண்டது கிடையாது பொன்னி, நான் தந்தையின் மடியிலே தவழ்ந்தது கிடையாது பொன்னி. எனக்கு எந்த தாய் இருக்கிறா பொன்னி? ஆனா நீ சென்று விட்டாய். அந்த தாய் தந்தை உறவு இருப்பதாலே என்னை விட்டு சென்று விட்டாய் அடி பொன்னி. உன்னை நான் ஏன் சுத்தி வர தெரியுமா பொன்னி? அருணன் உதயம் முன்னே